ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ கடைக்குள்ள வந்துட்டேன். கடையை வந்து ஃபுல்லாகவும் இது பண்ணிட்டேன். இந்த கண்ணாடி ஒட்ட வைக்கும் போது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கேங்க. அது கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சோப்பு குங்குமப்பூ சோப்பு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கடைக்குள்ள வந்தங்காட்டி இது வந்து வெள்ளிக்கிழமை நல்லதும் முருகன்கிட்ட வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது இப்போ கொஞ்ச நேரத்துல வர சொல்லிட்டு கஸ்டமரை பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மித்த வேலையை கவனிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதாவது தூக்கி தூக்கி வீசிட வேண்டியது எது எப்ப வேணுங்கிறத வந்து நான் மறந்துடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேப்பர்ல தான் இப்போதைக்கு ரோல் பண்ணிட்டு இருக்கோம். சோப்பெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற சோப்பு எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் முடிவு பண்ண போறோம். இப்ப போயிட்டு இதை பேக் பண்ணலாம். சட்டுன்னு பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து ஒரு 10 சோப்பு மட்டும் டெலிவரி கொடுக்கணும். அந்த 10 சோப்பு மட்டும் டெலிவரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து கடையெல்லாம் கிளீனிங் முடிந்து எல்லாம் முடித்து விட்டு நம்ம வந்து மித்த வேலை ஏதாவது ப்ராடக்ட் ரெடி பண்றது பண்ணணும். கொஞ்சம் மனசு வேற சரியில்லை, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னால ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லவும் முடியல. அத ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக முடியல. இது என்ன போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம விஷயத்த வந்து நம்ம போராடிதான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், போராடுவோம். இப்போ போயிட்டு பேக் பண்ணுவோம். சரிங்களா? வெளியே உட்காந்து பண்ணலாங்க. ஆனா வந்து ஹேர் எல்லாம் இது கட் பண்ணது அப்படியே கிடக்கு. ஷாம்புக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஷாம்பு, அதுவும் இந்த ஷாம்பு வந்து சூப்பரா இருக்கு எல்லாரும் சொல்றீங்க. தேங்க்யூ. ரொம்ப எப்படி சொல்றது, எஃபோர்ட் போட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் நின்றுக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே இப்ப சோப்பு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். சோப்புக்கு வந்து என்னென்ன வேணும் ஒட்டுறதுக்கு இது எதுவும். ரெண்டாவது, இந்த சோப்போட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு 20 சோப்பு மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். வாசம் வேற லெவல். குங்குமப்பூ ஊற வச்சு செஞ்சனால அப்படியே லட்டு மாதிரி இருக்கு. அல்வா மாதிரி, அல்வா கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு சோப்பு எடுத்து வச்சுதான் வந்திருக்கேன். குங்குமப்பூ சோப்பு நல்லா கலர் கிடைக்கும், ஒரு எல்லோ விஷயம் தெரியும். அதனால சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் பண்ணி ஒட்டணும். ஃபர்ஸ்ட் பேக் பண்றது எப்படின்னு பாத்துருவோம். அதுக்கு கேமரா எங்கேயா ஒன்று ஃபிட் பண்ணி வச்சிருவோம். ஃபிட் பண்ணி வச்சு கவரை இப்படி எடுக்கவும், வெட்டு வேலை வைக்கவும். ஒரு 10 சோப்பு தான் இப்ப ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது. குங்குமப்பூ சோப்பு யாருக்கெல்லாம் வேணுமோ சடக்குல வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்புறமே தீந்தங்காட்டி ஏன்னா இது ஃபாஸ்டா ஓடியது. குங்குமப்பூ எல்லாம் மறுபடியும் வந்து கேட்டீங்கன்னா கிடைக்காது. மறுபடியும் நான் ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். இந்த மாதிரிதான் வந்து அல்வா மாதிரியே இருக்குல்லங்க. அவ்வளவுதான், இப்படித்தான். இந்த மாதிரி ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ணி ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கர் ஒட்டணும். வெயிட் பண்ணுங்க.
ஃபுல்லாமே ஒட்டிட்டேங்க. வந்து ஹீட் பண்ணி இது பண்ணணும் சோப்பு எல்லாமே. கஸ்டமர் வரும்போது ஒரு 10 சோப்பு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்து வச்சுருவோம். 8 சோப்பு காசு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 சோப்பு காசு கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். காலையிலேயே வெறும் கையில் இல்லாம சோப்பு மட்டும் எங்க இருந்தா நம்மளுக்கு தீருதுன்னே தெரியலங்க. சடார்னு சோப்பு மட்டும் தான் அதிகமா எனக்கு தீருது. ஐப்ரோ எடுக்க வரவங்க எல்லாத்துக்குமே நான் சோப்பு தான் ரெஃபர் பண்ணி கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். மெழுகு பத்தி வேற வாங்க இந்த மாதிரி ஒட்டிட்டேனா இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிச்சோம்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 சோப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் சேல்ஸ்க்கு தூக்கி போட்டுருவோம். கடையில ஒற்றை வேற இருக்குங்க. ஒற்றை அடிச்சு விட்டு அல்வா மாதிரியே இருக்கு. இருங்க இதெல்லாம் ஒட்டிட்டு அப்புறம் காட்டுறேன். ஸோ பேக்கிங் பண்ணியாச்சு. இது எல்லாம் மீதிங்க. கஸ்டமருக்கு கொடுத்தது போக மீதி. இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம். கையில மிளகு இப்போ சோப்பு சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 சோப்பு மீதி இருக்கு. அதை வந்து நம்ம இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுதான் அப்படின்னு பார்த்தேன். இதுதான் நம்மளோட நேமிங் ஸ்டிக்கர், பிராண்டோடது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்கேனுங்களா. இது வந்து சும்மா நம்ம அந்த நோட்டுக்கெல்லாம் ஒட்டுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர் தான். இது 1.5 ரூபான்னு நினைக்கிறேங்க. எடிட்டிங்க்கு தனியா காசு. எப்படி இருந்தாலும் ஒரு பீஸ்க்கு வந்து 1500 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஒரு தடவை நம்ம ஸ்டிக்கர் போட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல்லா நேமிங் ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லா ஒட்டணும். எல்லா இதுக்குமே நேமிங் ஸ்டிக்கர் இருக்கு. இந்த மாதிரி சோப்ல எல்லாத்துலயுமே ஒட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கரோட வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்ளலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணாம இருக்கு. எல்லாமே பண்ணலாம். சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோப்பு வேணுங்கிறவங்க முன்னாடியே சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு சோப்பு 2 சோப்பு தான் எப்பயுமே அவைலபிளா இருக்கும். பல்கா வாங்குறீங்க, எனக்கு 10 சோப்பு 20 சோப்பு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல என்கிட்ட நீங்க தயவு செய்து ஆர்டர் கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட். சரிங்களா? சரி டாடா கைஸ், எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்.